அடுத்தபடியாக அண்ணன் சைமன் அவர்கள் தனது கருத்துக்களை, தனது வீர கருத்துக்களை இப்போது விதைக்க போகிறார். ஆனா வாங்க ஐயா, ரூம்குள்ள கொஞ்சம் பம்பிக்கு இருந்தேன். இங்க அப்படி இருக்க முடியாது. இப்படி ஆக்டிங்க போட வேண்டியிருக்கும். சரிங்க சரிங்க. தம்பி பேசும்போது சொல்லிச்சு, என்னை பற்றி பேசிச்சு மாதிரி நான் தமிழில் தேசியத்தை பார்க்குறேன்னு தம்பிக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் முதல்ல என் அம்மாவுக்கு தான் மகனாக இருப்பேன், அப்புறம் தான் என் அத்தைக்கு மகனாக இருப்பேன். அம்மாவுக்கு மகனாக இருந்துட்டேன், அத்தைக்கு மகனாக சீக்கிரம் வந்துடுவேன். புரியுதுங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு பூந்த வீடு நல்ல வீடு இல்லை, அதான் வந்துடுறேன், நான் சீக்கிரம் வந்துடுறேன். அது புரிய வைக்கிறேன். அதே மாதிரி தம்பி ஒரு கட்சி இருக்குது, பூக்கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில். அந்த கட்சி வளர்ந்துக்கு இருக்கு. அதுக்கு என் தம்பி இளவல் அவர் நல்ல அவர் காரணம். நம்ம தமிழ் மொழியை பாதுகாக்கிறாரு, வழக்க துடிக்கிறாரு. அவர் மாதிரி ஒரு மனுஷன் நல்ல மனுஷனை பார்த்ததில்லை. துப்பார்க்கு துப்பாய் அப்படின்னு பேசும்போது அந்த உச்சரிப்பு நல்லா இருந்துச்சு தமிழில் வளர்க்கும் போது. அப்புறம் இந்த வீரமாமுனிவர் ஐயப்பெல்லாம் மதத்தை பரப்பட்டாங்க. இங்கே இந்த கிறித்துவ மொழி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கடவுள் எல்லாமே, இந்த கிறித்துவ மதம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கடவுள்ல இருந்துச்சு, எல்லாமே உள்ள வர்றாங்க. மாணவ செல்வங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு ஆங்கிலம் பேசுற? அமெரிக்காவில் பிச்சை எடுக்கிறவன் ஆங்கிலம் பேசுறான், பள்ளிக்கூட போறவங்க ஆங்கிலம் பேசுறாங்க, காய்கறி விற்கிறவங்க ஆங்கிலம் பேசுறான். போட்டு குழப்பிக்காத, அதான் அவ்வளவுதான் மேட்ரு. புரியுதா? அதே மாதிரி நம்ம நாட்டில் ஒரு சாபக்கேடு இருக்கு. வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் வேணும், வெள்ளையா இருக்கிறவங்க அப்படி சொல்லியே பன்னி வெள்ளை, அப்புறம் கோழி வெள்ளை, சக்கரை வெள்ளை, எல்லாம் வெள்ளை. அதான் நாட்டுக்கு பெரிய தொல்லை.